சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு மற்றும் கூவம் ஆறு இருக்கிறதல்லவா, அங்கே அந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஏரிகள் எல்லாம் நிரம்பினால் அங்கிருந்து அந்த தண்ணீர் கம்பன் கால்வாய் வழியாக வடிந்து சென்னையில் செம்பரம்பாக்கம் மற்றும் அடையாறு ஆறு வழியாகத்தான் கடலில் சென்று கலக்கிறது. இப்போது இவர்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த பரந்தூர் விமான நிலையம் எங்கே வருகிறது தெரியுமா? அந்த விமான நிலையத்தோட ரன்வேயே ஏரி மேலே தான் ரன்வேயே வருது. ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருக்கின்றது. அந்த நீர்நிலைகள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதை ஆராய்ந்து விட்டு நாங்கள் விமான நிலையம் அமைக்கிறோம் என்று திமுக அரசே மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் என்பவர் தலைமையில் இந்த நீர்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை மட்டும் ஆராய்வதற்கு மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியை அமைக்கிறார்கள். அந்த கமிட்டி தனது அறிக்கையை எவ்வளவு நீர்நிலைகள் பாதிக்கப்படுகின்றன தனது அறிக்கையை கொடுத்து விட்டது. அந்த அறிக்கையை இன்று வரை திமுக அரசு வெளியிடவில்லை. 2023 ஒரு அவசர சட்டத்தை திமுக அரசு சட்டப்பேரவையில் விவாதமே இல்லாமல் நிறைவேற்றியது. என்ன அந்த சட்டம்? அவசர சட்டம் என்றால், அரசு திட்டத்துக்கு நீர்நிலைகள் இருந்தால் சுற்றுச்சூழல் ஆய்வு நடத்தாமல் நிலம் கையகப்படுத்தக்கூடாது என்பதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டம். மிக மிக முக்கியமான திட்டங்களாக இருந்தால் எந்த விதமான விதிமுறைகளையும் பின்பற்றாமல் எல்லா நிலங்களையும் கையகப்படுத்தலாம்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இது 2023 இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. சரியாக 2026 மார்ச் முதல் வாரத்தில் தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிடுகிறது. என்ன அந்த அரசாணை என்றால், பரந்தூர் விமான நிலைய திட்டம் அவசர சட்டம் சொன்ன இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும். ஸோ நீர்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் பரந்தூர் விமான நிலையத்திற்காக இந்த நிலங்களை யாருடைய எதிர்ப்பையும் மீறி கையகப்படுத்தலாம் என்பதுதான் இந்த அவசர சட்டத்தோட நோக்கம். அந்த பரந்தூர் மக்கள் நடத்திய அந்த போராட்டத்தை ஊடகங்கள் சென்று கவர் செய்துவிடக் கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை ஊரடங்கில் வைத்திருப்பது போல தமிழக அரசு வைத்திருந்தது. அந்த ஊருக்கு போற 4 எல்லையிலும் காவல்துறையை போட்டு அந்த ஊர்க்காரங்களை தவிர வேறு யாருமே உள்ளே செல்லக்கூடாது, பத்திரிகையாளர்கள் செல்லக்கூடாது. இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இவர்களுடைய நோக்கம் விமான நிலையத்தை கொண்டு வந்து தொழில் வளர்ச்சியை பெருக்க வேண்டும் என்பது அல்ல. அந்த பக்கத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு சொந்தமான அந்த பண்ணை வீடு எங்கே இருக்கிறது தெரியுமா? உளுந்தை என்ற கிராமத்தில் இருக்கிறது. அந்நியார் திருமதி துர்கா ஸ்டாலின் நடத்தி கொண்டிருந்த ஸ்பிரிங்ஸ் மினரல் வாட்டரோட இடமும் அங்கே தான் இருக்கிறது. அந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா உளுந்தையில் இவர்களுடைய நிலம் மட்டுமல்லாமல் இவர்கள் பினாமி பெயர்களில் வாங்கி போட்டுள்ள நிலங்கள் அத்தனையின் விலையும் பல மடங்கு உயரும்.